சிந்து நதிநீர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு நடத்திய கொடூரமான தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் சூழலை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் இரு நாட்டு ராணுவமும் சந்தித்து பேசியதன் அடிப்படையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மோசமடைந்துள்ளது. அதன் காரணமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியேறியது. மேலும் இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதிநீரை இந்தியாவின் வடக்கு மாநிலங்களுக்கு திருப்ப இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனத்தை தெரிவித்தாலும் இந்திய அரசு தனது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் சிந்து மற்றும் அதன் துணை நதிகளில் அணைகள் கட்டி உபரி நீரை மடைமாற்றி இந்திய பகுதிகளுக்கு பயன்படுத்தும் பணிகளை இந்திய அரசு தொடங்கியுள்ளது. ஏற்கனவே கோடை காலத்தில் நீர் பஞ்சம் ஏற்படும் என்ற நிலையில் இந்தியாவின் இந்த செயல்பாடு காரணமாக சிந்து நதி வழியாக பாகிஸ்தான் செல்லும் நீரின் அளவு கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் அந்நாட்டில் தற்போதே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இது குறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு துறை வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் தனது நீர் உரிமைகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசிய ஆளும் கூட்டணியில் உள்ள பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த இந்தியா விரும்புகிறது என்றும் இந்த விவகாரத்தில் நாங்கள் போர் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார்.